இந்த அஞ்சலி சொன்னத நெனச்சுக்கிட்டு, கடைசியில நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட எல்லாருமே உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளிய ஒண்ணு நடிக்கிறாங்க. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, உதறி தள்ளிட்டு இருக்காங்க. அதே சமயம் பைரவி வந்துட்டு, "கௌதம் எதுக்காக இப்டி பண்ணான்? ஏன் இப்டி வந்து பண்ணான் நீ? அவன வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல இடத்துல தானே வச்சிருக்கேன். நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட மரியாதை குறைவாவும், அதே மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டும், வெளிய ஒண்ணு நான் என்னத்த பேசினேன் சொல்லுங்க?" அப்டின்ற மாரி நம்ம சானகி கிட்ட கேட்கும்போது, "பைரவி நீ கவலைப்படாத. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யாரோ வந்து சொல்லிக் குடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற மாரி இருக்கு. கௌதம் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம நீ கவலையே படாத. கண்டிப்பா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட மனச மாத்துவா. ஏன்னா, ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்திலயும் இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட மனச மாத்தி, இப்போ இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வச்சுட்டுருக்கா. அதே மாதிரி உன் கூடயும் சகஜமா பேச வைப்பா. நீ கவலைப்படாத அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய சமாதானப்படுத்திடுறாங்க. பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண் கலங்கிக்கிட்டே அங்கருந்து வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இலக்கியா இருந்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலியா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இங்க இப்போ நடந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு மிகப்பெரிய டிராமாவையும், மிகப்பெரிய ஒரு பிளானையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாயால தான் தெரிய வருது. நேரா போன உடனே நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம் என்னாச்சு கௌதம்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய அவ்ளோ ரியாக்ட் பண்ணீங்க? பைரவி ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பைரவி மேடம் எவ்ளோ வருத்தப்பட்டுருப்பாங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இலக்கியா உனக்கு இன்னமும் ஒண்ணுமே தெரியல. அது மட்டும் இல்லாம பைரவி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா என் மேல பாசம் வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்களே என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? அப்படி பைரவி ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பண்ணாங்க? உங்கள ஏதாச்சும் தரக்குறைவா பேசுனாங்களா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அவங்கலாம் பேசல. எல்லாத்துக்கும் அதாவது இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த ஒரு விஷயத்த பத்தி, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து என்ன வந்து எல்லாருமே வெறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பைரவி அம்மா இருந்துட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன் பதவிய குடுக்காம, கார்த்திக்கு குடுக்க போறதா வந்து சொல்றாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தா. நான் என்ன சொத்துக்காகவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த சொந்த பந்தத்துக்காக தான் நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்லன்னா நான் எப்பவே நம்ம போயிருப்பேன் இலக்கியா, அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இலக்கியா சொல்றாங்க, "அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி வந்து வெறுக்க வச்சிருக்காங்க. நீங்களும் அதுல சிக்கிக்கிட்டீங்களே கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து, பத்து எல்லாமே உங்களுக்கு வரணும்லாம் நினைக்கல. ஆனா உங்களுக்கு குடுக்கறத அதாவது பைரவி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறத நீங்க மறுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பைரவி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் என்ன இந்த வீட்ட விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும், அவங்க உங்கள தன்னோட சொந்த மகன் மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்கா அப்படின்றத புரிய வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் வந்துட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, ஆமா இலக்கியா, நான் கேட்கணும்னு அவ வேணும்னே தான் சொல்லிட்டு இருந்தா. நானும் அத நெனச்சுக்கிட்டு பைரவி அம்மாவ ரொம்பவே திட்டிட்டேன். நான் உடனடியா போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கௌதம் வந்துட்டு இப்ப பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? அதுவும் ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருந்தா, இந்த சேர்மன் பதவி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பைரவி அதாவது கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேர்மன் பதவிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கிறதுக்கு தயாராக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.